தமிழ்நாடு என்பது வெறும் பெயர் அல்ல. தமிழ்நாடு என்ற வார்த்தையில் பல உயிர் தியாகங்களும் பல போராட்டங்களும் புரட்சிகளும் அடங்கும். குறிப்பாக ஜூலை 18 தமிழ்நாடு நாளாக கொண்டாட காரணம் என்ன? தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம். அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தில் தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் என பல மொழி பேசுபவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அதன் பிறகு மொழிகளை கொண்டு தனித்தனி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் தமிழ்நாட்டிற்கு மெட்ராஸ் ஸ்டேட் என பெயர் வைக்கப்பட்டது. இந்நிலையில் மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை நீக்கிவிட்டு தமிழ்நாடு என பெயர் வைக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சங்கரலிங்கனார் 12 கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து 76ஆம் நாளில் உடல்நிலை சரியில்லாமல் உயிர் நீத்தார். அந்த மறைவுதான் தமிழ்நாட்டின் பெயருக்கான அடித்தளம். பட்டி தொட்டி எல்லாம் அரசியல் சபைகளில் தமிழ்நாடு என்ற பெயர் பரவத் தொடங்கியது. அதன் பிறகு 1961 சோசலிஸ்ட் கட்சி உறுப்பினர் சின்னதுரையும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பூபேஷ் குப்தா என்னும் தனிநபர் மசோதாவும் பேசுபொருளாகின. இப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றுவதால் என்ன பயன் என்று பல கேள்விகள் வந்து குவிந்தன. இதனை எதிர்த்து பேசிய அண்ணாதுரை சங்க இலக்கியங்களில் தமிழ்நாடு என பெயர் உள்ளது என இலக்கிய சான்றை சமர்ப்பித்து கீழ் சபை மேல் சபை என்று இருந்த பெயர்களுக்கு எதற்காக ராஜ்யசபா லோக்சபா என பெயர் வைக்க வேண்டும் என்று பதிலடி கொடுத்தார். இதைத் தொடர்ந்து 1963ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட மற்றொரு தீர்மானமும் பெரும்பான்மை இல்லாமல் தோற்கடிக்கப்பட்டது. பின்னாளில் 1967ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா ஆட்சி பொறுப்பேற்ற போது சென்னை ஜெயின் ஜார்ஜ் கோட்டை என்ற பெயரை தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்ற புதிய பெயர் பலகை அதிரடியாக வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1968ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் நாள் பெயர் மாற்றம் செய்வதற்கான தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நாடாளுமன்ற மசோதாவில் நிறைவேற்றப்பட்டது. பல போராட்டத்திற்கு பிறகு ஜனவரி 14ஆம் நாள் 1969ஆம் ஆண்டு சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்டது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இந்த ஜூலை 18ஆம் நாளைத்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பின்படி நாம் இன்று கொண்டாடி வருகிறோம். ஆட்சியை கலைத்துவிட்டு மற்றொருவர் இங்கு வந்து உட்கார்ந்து அண்ணாதுரை கொண்டு வந்த இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் வெகுண்டருவார்கள் என்கிற அச்சமும் கூடவே வரும். இந்த அச்சம் இருக்கிற வரை அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்கிறார் என்று வரும். இது போன்ற வரலாறு, அதிசயம், உண்மை சம்பவம், தன்னம்பிக்கை கதைகளுக்கு வாய்ஸ் வீரன் சேனலை பின்தொடரவும்.